இந்த பண அரசியலில் இவங்கள்ட்ட நிறைய சம்பாரித்து வச்சுருக்காங்க. இந்த பணத்தை கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தான் காணணும். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முடிக்கக்கூடிய அந்த நிலைமையில் இந்த அரசு இல்லை. தொடர்ந்து இந்த போலீஸாரால் தாக்கப்பட்டு இறக்கிற சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்போ உண்மையிலே கையாலாகாத துறையை தான் முதல்வர் ஸ்டாலின் வச்சிருக்காருன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. சொன்னது கரெக்டு. பணம் கொடுத்தா மக்கள் வாய் அடைச்சிருவாங்க, மறந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த 6 லட்சம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நானும் நினைக்கிறேன், மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ இந்த 5000 ரூபா முன்னாடி கொடுத்தாங்கல்ல, ஒருவேளை இந்த 4 வருஷம் 5 வருஷம் இவங்க பண்ண கொடுமையெல்லாம் மக்கள் மறக்கிறதுக்கு தான் அந்த 5000 சார்? அப்போ அதுதானே குவாலிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 6 லட்சம் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த 5000 எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா வீட்லையும் நான் கொள்ளையடிச்சிருக்கேன், எல்லா வீட்லையும் நான் கொடுமைப்படுத்தியிருக்கேன், இந்தா நீ வச்சுக்க, அதை மறந்துட்டு எனக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி தானே சார் இருக்கும். 5000 ரூபா பணம் கொடுத்துடலாம். கொடுத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க நினைக்கிறாங்க 5000 ரூபா கொடுத்தா பெண்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, பெண்களை வச்சு நம்ம முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் ஒருபோதும் ஈடேறாது. அவருக்கு பகல் கனவு மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் காரணம். திருப்பி ஆட்சிக்கு வருவேங்கிறது ஸ்டாலின் முழுக்க முழுக்க தூக்கத்தில் கண்ணு செவந்து பேசுவார்ல, அது மாதிரி அவர் ஒரு நாள் விடியும் போது கண்டிப்பாக கோட்டையில் வேற ஒரு கொடி பறக்க போகுது. அப்போ அவருக்கு தெரியும், நம்ம 5000 ரூபா கொடுத்தோம், நம்ம 5 லட்சம் கொடுத்தோம் அப்படின்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, வேற ஒரு ஆட்சி வரக்கூடிய இதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். சொல்கிறத பார்த்தா கரெக்டாக எனக்கு அப்படி தான் தோணுது. சார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக திமுக ஆட்சி வராதுன்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நிலவரது.